வேறொன்றும் இல்லை. இந்த வாகன இறக்குமதிகள் மூலமாக அரசாங்கத்துக்கு வரி வருவாய் கணிசமான அளவு கிடைக்கிறது. அந்த வரி வருவாயை இழப்பதற்கு அரசாங்கம் விரும்பவில்லை. எனவேதான் இந்த வரி வருவாய்களை அதிகரிக்கின்ற நோக்கிலே தொடர்ந்தும் அந்த வாகன இறக்குமதிகளை அனுமதித்தது. இப்போது வந்திருக்கின்ற வாகனங்களுடைய அளவை பார்க்கின்ற போது இந்த அளவுக்கு புதிய வாகனங்கள் நாட்டுக்கு தேவையான ஒரு 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 கருத்து ஏற்படுகிறது, நம்ம மனதுக்கு ஏற்படுகின்றது. இவ்வளவு பெரிய அளவிலான வாகன தொகை ஒன்று எங்களுக்கு தேவையா? இந்த நெருக்கடி ஏற்பட்டு பொருளாதாரத்திலே வீழ்ச்சி அடைந்து மீண்டு வருகின்ற ஒரு நாடு இந்த அளவு வாகனங்களை இறக்குமதி செய்து பாதைகளிலே ஓடவிட வேண்டுமா என்கின்ற ஒரு கேள்வி எழுகின்றது. உண்மையை சொல்ல போனால் இந்த நிலைமை கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்க வேண்டும். நீங்கள் சொல்வது போலவே இந்த 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 நெருக்கடி, இந்த நிலைமை தோன்றிய உடனேயே அது சம்பந்தமான கட்டுப்பாடுகளை விதித்திருக்க வேண்டும். இன்னும் அந்த கட்டுப்பாடுகளை விதிக்காமல் வரிகளை அதிகரிப்பதன் நோக்கம் வேறொன்றும் இல்லை. இன்னும் அந்த அதிகரித்த வரியையாவது செலுத்திவிட்டு மிக பாரிய அளவிலான வாகனங்களை கொள்வனவு செய்வதற்கு இன்னும் சிலர் தயாராக இருக்கிறார்கள். இலங்கையிலே மிக செல்வந்தர்கள் இருக்கிறார்கள். அவருடைய செல்வம் வெளியிலே தெரியாது. ஆனால் அவர்கள் மிகப்பெரிய தொகையினை செலுத்தியும் வாகனங்களை வாங்க தயாராக இருக்கிறார்கள். எனவே அந்த கூட்டத்தை திருப்திப்படுத்துகின்ற ஒரு நோக்கம், அதன் மூலமாக அரசாங்கத்துக்கு தேவையான வருவாயை திரட்டிக் கொள்வது இன்னொரு நோக்கம். இந்த 2 நோக்கங்களுக்காகத்தான் இப்படி இந்த வாகன இறக்குமதிகளை அனுமதித்திருக்கிறார்கள். ஆரம்பத்திலே சொல்லப்பட்டது, இந்த வாகன இறக்குமதிகள் நாங்கள் செய்கின்ற போது அந்த வாகன இறக்குமதிகளுக்காக செலவிடுகின்ற அந்நிய செலாவணியுடைய அளவை நாங்கள் அவதானித்துக் கொண்டிருப்போம், அதனை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல் போக விடமாட்டோம் என்கின்ற ஒரு 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 கட்டுப்பாடு இருப்பதாக சொல்லப்பட்டது. அது எந்த அளவுக்கு பேணப்பட்டது என்பது சம்பந்தமான தரவுகள் நம்மிடம் இல்லை. அரசாங்கம் சொல்லக்கூடும், இல்லை நாங்கள் அந்த அளவை கட்டுப்பாட்டிற்கு தான் வைத்திருந்தோம், ஆனால் எதிர்பாராது இந்த பிரச்சனை வந்தபடியால் எங்களால் தாக்கு பிடிக்க முடியவில்லை என்று. எதிர்பாராதவாறு வெளிப்புற சூழல் பாதகமாக மாறினால் அதற்கு உடனடியாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்க வேண்டும். உடனடியாக இப்போது இலங்கைக்கு தேவையான கைத்தொழிலுக்கு, விவசாயத்துக்கு தேவையான உள்ளீடுகள், எரிபொருள் போன்ற அத்தியாவசியமான பொருட்கள், உணவுப் பொருட்கள் போன்றவற்றை இறக்குமதி செய்வதற்கு முன்னுரிமை வழங்கிவிட்டு ஏனைய பொருட்கள் தொடர்பிலே கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இல்லாவிட்டால் இன்று சில 2 நாட்களுக்கு முதல் 333 ரூபாவாக இருந்த டாலர் இன்றைக்கு 338 ரூபாய் வரையிலே அதிகரித்திருக்கின்றது வெகு குறுகிய காலத்திலே. இந்த நிலை தொடருமாக இருந்தால் இலங்கை மிகப்பெரிய ஒரு பொருளாதார அதிர்ச்சியை சந்திக்க வேண்டி வரும், தவிர்க்க முடியாத வகையில்.